ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் ஏற்கனவே நிறைய டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சர் இன் ரிலேஷன் டு எனி ட்ரக் ஆர் காஸ்மெட்டிக் இட் இன்க்ளூட்ஸ் எனி ப்ராசஸ் ஆர் பார்ட் ஆஃப் அ ப்ராசஸ் ஃபார் மேக்கிங், altering, ornamenting, finishing, packaging, labeling, breaking up or otherwise treating or adapting any drug or cosmetic with a view to its sale or distribution, but does not include the compounding or dispensing of any drugs or the packaging of any drug or cosmetic in the ordinary course of retail business. மேனுஃபேக்சரிங்கில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, ஒரு ட்ரக்கை மேக் பண்ணுறது, அதை கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணுறது, ட்ரக்கை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணி சேலுக்கு அனுப்புறது, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்புறது, இதெல்லாமே மேனுஃபேக்சரிங் கீழே தான் வரும். Patent or proprietary medicine, a drug which is a remedy or prescription presented in a form ready for internal or external administration of human being or animal, and which is not included in the edition of Indian Pharmacopoeia for the time being or any other pharmacopoeia authorized in this behalf of by the central government. ப்ரொப்ரியேட்ரி மெடிசன் அப்படிங்கிறது ஒரு தெரப்பியூட்டிக் ட்ரக் மாதிரி. இதுக்குன்னு எந்த ஸ்டாண்டர்ட்ஸோ எதுவுமே இருக்காது, ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காது. பட் பேட்டன்ட் வாங்கிக்கலாம். ப்ரொப்ரியேட்ரி மெடிசன்ஸுக்கு எந்த விதமான ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்காது. which is not included in the edition of the Indian Pharmacopoeia. இந்தியன் ஃபார்மகோபியா கீழே வர எல்லா ட்ரக்ஸுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதில் இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கும். ஏன்னா ஒரு அலோபதி ட்ரக் நிறைய சைட் எஃபெக்ட்ஸை காஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் படி போகும். ப்ரொப்ரியேட்ரி மெடிசனுங்கிறது சைட் எஃபெக்ட்ஸ் கம்மி, அதனால் அதுக்கு எந்த ஸ்டாண்டர்டும் கிடையாது. ஒரு ஜஸ்ட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் தெரப்பியூட்டிக் மெடிசன் மாதிரி. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ். அட்வைசரி போர்டு கீழே ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு, ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி அது வரும். அனலிட்டிக்கல் கீழே சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி, சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி, ட்ரக் கண்ட்ரோல் லெபார்ட்டரி இன் ஸ்டேட்ஸ், கவர்மெண்ட் அனலிஸ்ட்ஸ் இதெல்லாமே அனலிட்டிக்கல் கீழே வருவாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ், லைசன்சிங் அத்தாரிட்டி, கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, ட்ரக் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கீழே வரும். ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு எக்ஸ் அஃபிஷியோ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் அவர் தான் சேர்மன். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிறது சேர்மன் டெசிக்னேஷன். ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் இந்தியா, டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி கல்கட்டா. இது கேட்பாங்க, சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி எங்கே சிச்சுவேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. Director of Central Research Institute, Kausali. Director of Indian Veterinary Research Institute, Izzat Nagar. President of Medical Council of India, President of Pharmacy Council of India, Director of Central Drug Institute, Lucknow. Nominated persons. 2 persons by the central government. Ex officio nominate ஆகிறது 2 persons by central government. 1 person by central government from the pharmaceutical industry and 2 persons holding the appointment of government analyst under this act. Elected persons. 1 person to be elected by the executive committee of Pharmacy Council of India. 1 person elect பண்ணுறது யார் அப்படின்னா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒரு பர்சனை எலெக்ட் பண்ணுவாங்க. 1 person to be elected by executive committee of மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு மெம்பர் எலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெடிசினல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு மெம்பர் எலெக்ட் பண்ணுறாங்க. 1 pharmacologist to be elected by governing body of Indian Council of Medical Research, அதாவது ஐசிஎம்ஆர் ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட் எலெக்ட் பண்ணுறாங்க. IMA 1 person to be elected by Central Council of the Indian Medical Association. அதே மாதிரி ஐஎம்ஏவும் ஒரு பர்சனை நாமினேட் பண்ணுறாங்க. 1 person to be elected by a Council of Indian Pharmaceutical Association. Indian Pharmaceutical Association 1 members. ஆக மொத்தம் இதில் 5 members elected. ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அட்வைசரி கமிட்டியோடது.
to advise the central government and state government on technical matters to carry out other function assigned to it by this act. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சர்டின் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்முலேட் பண்ணுறதோ அது ரிகார்டிங்கான எந்த அட்வைஸ்னாலும் நம்ம அட்வைசரி கமிட்டிக்கு தான் கொடுப்பாங்க. நம்ம பார்த்த மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த கமிட்டி கீழே வருவாங்க. ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. It is also an advisory body constituted by central government. Constitution. 2 representatives of central government, 1 representative of state government. அதாவது ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் எப்படி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2 பர்சன்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக ஒருத்தரும் இருப்பாங்க அந்த அட்வைசரி பாடியில். ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு அட்வைஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்ட் ஆன் எனி அதர் மேட்டர் டெண்டிங் டு செக்யூர் யூனிஃபார்மிட்டி த்ரூ அவுட் இந்தியா இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். ஏதாவது ஒரு விஷயத்தை த்ரூ அவுட் இந்தியா அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த விஷயத்தை வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. The drug consultative committee shall meet when required. ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி எப்பப்போ மீட்டிங்ஸ் அவங்களுக்கு பர்டிகுலராக 1 இயர்க்கு ஒன்ஸ் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரெக்குயர்மெண்ட்ஸும் இல்லை. எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ மீட் பண்ணி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. ஹேஸ் பவர் டு ரெகுலேட் இட்ஸ் ஓன் ப்ரொசீஜர். சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி. சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி இதோட லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். கல்கட்டாவில் established in Calcutta under the control of a director appointed by central government. Functions. Central Drug Laboratory ஓட functions என்னென்ன அப்படின்னா analysis or test of sample of drug or cosmetics or cosmetics sent by the custom collector or courts. ஏதாவது ஒரு கோர்ட்டில் இருந்தோ இல்லை ஏதாவது கேஸ் ரிகார்டிங் சாம்பிள்ஸ் வருது அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரியில் தான் அந்த சாம்பிள்ஸை செக் பண்ணி நமக்கு ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அனலிட்டிக்கல் QC ஆஃப் இம்போர்ட்டட் சாம்பிள்ஸ். ஒரு சாம்பிள்ஸ் ஒரு ட்ரக் கன்சைன்மெண்ட் வந்து இம்போர்ட் ஆகி வருது இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரியிலேருந்து அப்ரூவல் கிடைச்சா மட்டும் தான் அதை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணி மார்க்கெட் பண்ண முடியும். கலெக்ஷன் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்டர்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே சென்ட்ரல் ட்ரக் லேபில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ரிப்ரேஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் தேர் மெயின்டெனன்ஸ். ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லா டெஸ்ட்டுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருக்கிறது வந்து சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி தான். மெயின்டெனன்ஸ் ஆஃப் மைக்ரோபியல் கல்ச்சர்ஸ். மைக்ரோபியல் கல்ச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கம்மா. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. லிக்விட் நைட்ரஜன் ஆர் அகார் ஸ்லாண்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் லெபார்ட்டரி. ஆக்டிங் ஆஸ் அன் அப்பலேட் அத்தாரிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். இதெல்லாம் தான் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆக்டிங் ஆஸ் அன் அப்பலேட் அத்தாரிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். ஏதாவது ஒரு டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்கறது நம்ம சென்ட்ரல் ட்ரக் லேப் தான். அனாலிசிஸ் ப்ரொசீட் பண்ணி இவங்க தான் வந்து நமக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ட்ரக் கண்ட்ரோல் லேப் இன் ஸ்டேட்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லேப். இப்போ வந்து ட்ரக் கண்ட்ரோல் லெபார்ட்டரி இன் ஸ்டேட்ஸ். இன் குஜராத் 3 laboratories established which collect, analyzed and report the various samples of drug and food. Baroda established in 1959. Buch established in 1979. Rajkot established in 1983. குஜராத்தில் வந்து 3 லெபார்ட்டரிஸ் ஸ்டேட்டுக்கு உண்டான 3 லெபார்ட்டரிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதோட கரஸ்பாண்டிங் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. த லெபார்ட்டரி ஹேஸ் த ஃபாலோயிங் டிவிஷன். லெபார்ட்டரியில் என்னென்ன டிவிஷன் இருக்கும்? ஃபார்மசூட்டிக்கல் டிவிஷன், பிளான்ஸ் ஓரியன்டாக வர்றது. இம்யூனாலஜிக்கல் டிவிஷன், ஒரு ட்ரக் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது. இம்யூனாலஜிக்கல் ஓரியன்ட் ஸ்டடி, ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் வரதெல்லாம். ஃபார்மகாலஜி, ஒரு ட்ரக் அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் அதெல்லாம். ஃபார்மகாக்னசி. ஃபுட் டிவிஷன், ஃபுட் அனாலிசிஸ் அந்த மாதிரி ஃபுட் ஓரியன்ட் வர்றது. ப்ரொப்ரியேட்டரி ஃபுட்ஸு இதெல்லாமே வந்து ஃபுட் டிவிஷனில் வரும். ஆயுர்வேதிக் டிவிஷன், ஆயுர்வேதா ஓரியன்டாக இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் ஆயுர்வேதிக் டிவிஷன்ஸு கீழே வரும்.
function, testing of drug sample, analysis of food sample, analysis of exercise sample. ட்ரக் சாம்பிள் எந்த ட்ரக்னாலும், ஃபுட் சாம்பிள், அதே மாதிரி எக்ஸசைஸ் சாம்பிள், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுக்கறது எது அப்படின்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் லேப்ஸ். கவர்மெண்ட் அனலிஸ்ட். These officers are appointed by central or state government and perform the duties. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்டாலேயோ அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்சன், அவங்க தான் வந்து கவர்மெண்ட் அனலிஸ்ட். குவாலிஃபிகேஷன், persons having qualification for appointment as governmental analysis for allopathic drugs. ஒரு அலோபதிக் ட்ரக்ஸை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த பர்சன்ஸை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஹேவிங் எ டிகிரி இன் மெடிசின், ஆயுர்வேதா, சித்தா ஆர் யுனானி சிஸ்டம். நம்ம எம்ஆர்பிலேயே பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்டே சித்தாக்கு ஒருத்தங்க, யுனானிக்கு ஒருத்தங்க, ஆயுர்வேதாக்கு ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன், இப்போ அலோபதி ஃபார்மசிஸ்ட் வந்து ஆயுர்வேதிக் மெடிசனுக்கு போக முடியாது, அந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், அனாலிசிஸ் கரெக்டாக பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்பெசிஃபிக் டிகிரியும் படிச்சிருக்கணும். அவங்க தான் கவர்மெண்ட் அனாலிஸ்ட்டாக போக முடியும். டியூட்டிஸ். த கவர்மெண்ட் அனாலிஸ்ட் ஷால் cause to be analyzed or tested such samples or drug and cosmetics as may be sent to him by inspectors. drug inspectors இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் அனலிஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அனலிஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணோன்னே அவங்க வந்து அனாலிசிஸ் ப்ரொசீட் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. எ கவர்மெண்ட் அனலிஸ்ட் ஷால் ஃப்ரம் டைம் டு டைம் ஃபார்வர்ட் ரிப்போர்ட் டு கவர்மெண்ட் கிவிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் அனலிட்டிக்கல் ஒர்க் அண்ட் ரிசர்ச் வித் அ வியூ டு தேர் பப்ளிகேஷன். சர்வே சாம்பிள்ஸ் எடுப்பாங்க, சம்டைம்ஸ் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு ஒரு சாம்பிள் எடுப்பாங்க, இல்லை ஸ்டாண்டர்ட்ஸ் மாடிஃபை பண்ணுறதுக்கு ரிகார்டிங் சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி சாம்பிள்ஸ் எல்லாமே யாருனால அனலைஸ் பண்ணப்படும்னா கவர்மெண்ட் அனலிஸ்ட்னால. லைசன்சிங் அத்தாரிட்டி. குவாலிஃபிகேஷன். ஒரு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா கிராஜுவேட் இன் ஃபார்மசி ஆர் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர் இன் மெடிசின் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி. கிராஜுவேட் இன் ஃபார்மசி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, நம்ம பிஃபார்ம் அந்த மாதிரி இருக்கிறது. மெடிசின் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, எம்பிபிஎஸ்சில் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அது உங்களுக்கு எம்டின்னு வரும்போது ஃபார்மகாலஜி ஆர் மைக்ரோபயாலஜி படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மெடிசின் ப்ராக்டிஸ் அவங்க வந்து லைசன்ஸ் அத்தாரிட்டியாக அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் த மேனுஃபேக்சர் ஆர் டெஸ்டிங் ஆஃப் ட்ரக்ஸ் எ மினிமம் பீரியட் ஆஃப் 5 years. அடிஷன் டு திட்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆர் டெஸ்டிங் ஆஃப் ட்ரக்ஸில் வந்து ஒரு 5 yearsஆவது அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்கணும் ஒரு ஜாபில். provided that the requirements as to the academic qualification shall not apply to those inspectors. இந்த மாதிரி 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு, ட்ரக் இண்டஸ்ட்ரியில் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மேண்டேட்ரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Duties: to inspect all establishment licensed for the sale drug within the area assigned to him, to satisfy himself that the condition of the license are being observed. ஒரு ட்ரக் ப்ரீமிசஸ், ஒரு மெடிசன் ஷாப்பே இருக்குது அப்படின்னா அந்த லைசன்ஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லா கண்டிஷன்ஸும் அந்த லைசன்சிங் ரெகுலேஷன்ஸில் எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. டு ப்ரொக்யூர் அண்ட் சென்ட் ஃபார் டெஸ்ட் அனாலிசிஸ் இஃப் நெசசரி இம்போர்ட்டட் பேக்கேஜஸ். ஏதாவது இம்போர்ட்டட் பேக்கேஜஸோ இல்லை ட்ரக்கோ அவங்க சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லை ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதாவது மாறுது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ட்ரக்கை சீஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் அனலிஸ்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். டு இன்வெஸ்டிகேட் எனி கம்ப்ளைண்ட். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அது வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லைனில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஃபர்தராக. டு மெயின்டைன் அ ரெக்கார்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் மேட் அண்ட் ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை ஹிம் இன் அ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ். எல்லா ரெக்கார்ட்ஸும் அவங்க ஏதாவது ஒரு ட்ரக் ப்ரீமிசஸை விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணணும். டு மேக் சச் என்கொயரிஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆஸ் மே பி நெசசரி டு டிடெக்ட் த சேல் ஆஃப் ட்ரக் இன் கான்ட்ரவென்ஷன் டு த ஆக்ட்.
ஏதாவது கான்ட்ரவென்ஷன்ஸ் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ் படி அவங்க ஏதாவது ஃபாலோ பண்ணாமல் கான்ட்ரவென்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து ஃபர்தராக என்கொயரி வந்து ப்ரொசீட் பண்ணணும். இதுதாம்மா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸில் இருக்க டெஃபினிஷன்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் our சேனல் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ்.